குருவாய் வருவாய் அருள்வாய் முருகா. குரு பயிற்சி வந்துவிட்டது. குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார். இஎம்ஐ கட்டுறதுன ஜோசிக்கான வந்து கட்டுவான், நீங்க தான் கட்டணும். கடன் என்பது மிகப்பெரிய நோய். பொண்டாட்டி என்ன சொன்னாலும் என்ன சொல்லணும்? ஊ சொல்றியா ஊகம் சொல்றியான்னு ஊன் தான் சொல்லணும். குக்கரை தூக்கி கொண்டு ஓடி வரும் பொழுது தைரியமாக தடுக்காமல் ஓடி விடுவதே சிறப்பு என்பது என்னுடைய கருத்து. கைப்புள்ளா எட்ரா வண்டிய அப்படின்னு தைரியமா இறங்குங்க. துளாராசி துலா லக்னத்துக்காரங்க பல பேர் வாழ்க்கையில் எக்ஸ்ட்ரீம் உச்சத்துக்கு போக போறீங்க. பல பேர் வாழ்க்கையில் எக்ஸ்ட்ரீம் கீழே வர போறீங்க. பிச்சை எடுத்தாலும் குருதான் காரணம், கோடீஸ்வரனாலும் குருதான் காரணம். மஞ்சுமால் பாய்ஸ் படம் மாதிரி 18 கோடிக்கு படம் எடுத்து அது 200 கோடிக்கு ஓடினாலும் உண்டு. கங்குவா படம் மாதிரி 200 கோடிக்கு படம் எடுத்து அது 18 கோடிக்கு ஓடினாலும் உண்டு. இந்த 1க்கு 2 வருது, 2க்கு 4 வருது, 4க்கு 8 வருதுலாம் விட்டுட்டு நியாயமான தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் காதலியெல்லாம் தேடாமல் ஃபேஸுக்கு ஃபேஸு காதலியை தேடுங்க. வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் கோமணத்துக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும் 80G நம்ம கொடுக்குறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். நண்பர்களே, குருவாய் வருவாய் அருள்வாய் முருகா. குரு பயிற்சி வந்து விட்டது. ஆடி போய் ஆவணி வரட்டுங்க அப்படின்னு ஜோசிக்காரங்க சொன்ன மாதிரி இந்த குரு பயிற்சி ஆட்டு நீ யோகோன்னு இருப்பீங்க அப்படின்னு பல ஜோடர்கள் பல பேர்த்துக்கு சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் கனவு மெய்ப்பட வேண்டும் இறைவா அப்படின்னு வேண்டிக்கிறேன். குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷப மிருக சீரிசத்திலிருந்து மிதுன மிருக சீரிசத்துக்கு போகிறார். மிருக சீரிச நட்சத்திரத்தில் தான் இருப்பார். ராசி மண்டலம் மட்டும் மிதுன மிருக சீரிசத்துக்கு போகிறார். ஸோ செவ்வாய் குரு காம்பினேஷனில் பயிற்சி ஆகிறார். குரு பயிற்சி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. என்னங்க வருஷம் குரு பயிற்சி நடக்கு, நீங்கள் 12 வருஷத்துக்கு ஒரு முறைன்றீங்களா? மிதுனத்திற்கு 12 வருடங்களுக்கு பிறகு குரு வந்திருக்கிறார். இந்த குரு பயிற்சி மிதுனத்திலிருந்து குரு 5ஆம் பார்வையாக எங்கே பார்ப்பார்? துலாமை பார்ப்பார். சுக்கரனை பார்த்துறார். 7ஆம் பார்வையாக தன் சொந்த வீட்டையே பார்ப்பார். எங்கே பார்ப்பார்? தனுசை பார்த்து விடுவார். 9ஆம் பார்வையாக கும்பத்தை பார்ப்பார். கும்பத்தில் யார் இருக்காங்க? கும்பத்தில் பயிற்சியை ராகு பகவான் வந்து நிற்கிறார். இப்போது பாருங்கள், தனுசு ராசி மண்டலத்தை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ராகு 3ஆம் பார்வையாக பார்ப்பார். சனி 10ஆம் பார்வையாக பார்ப்பார். குரு 7ஆம் பார்வையாக பார்ப்பார். எல்லோரும் பார்க்கிறார்கள். தனுசு ராசிக்காரர்கள் ஒரு சிலர் திடீர் கோடீஸ்வரர்களாகவும் ஒரு சிலர் திடீர்னு வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமலும் போகக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க 3 பேரும் நல்ல அமைப்பில் பார்த்தா ஓஹோன்னு வந்துடும், அவ்வளோதான். இவங்க 3 பேரும் சேர்ந்து மோசமான அமைப்பில் பார்த்தா உங்கள் லக்னத்துக்கு எத்தனாம் இடமோ அத்தனாம் இடம் பாதிக்கப்படும். அப்போ குரு மேஷத்தில் இருக்கும் பொழுது துலாம் ராசியை பார்த்து கொண்டிருந்தார். இப்பொழுது மிதுனத்துக்கு போகும் பொழுது 5ஆம் பார்வையாக துலாம் ராசி மண்டலத்தை பார்க்கிறார். அப்போ துலா ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, துலா லக்னத்துக்காரர்களுக்கு, துலா ராசிக்காரர்கள்லாம் திருமணம் நடைபெறும். நான் துலா லக்னம் தான், அதுக்காக திருமணம் நடக்குமான்னு கேட்கக்கூடாது. அந்த வயசுன்னு ஒன்று இருக்குது. அந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். அதே போல் பல நல்ல நிகழ்வுகள் நடப்பதற்கு குரு காரணமாக இருப்பார். குரு நல்ல இடத்துக்கு வரணும். என் லக்னத்துக்கு இப்போ குரு 9ஆம் இடத்துக்கு போகிறார். எவ்வளோ நாள் 8ஆம் இடத்துல இருந்துட்டு லக்னத்துக்கு 9ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ உங்கள் லக்னத்துக்கு அவர் எத்தனாம் இடத்துக்கு வருகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். உங்கள் லக்னத்துக்கு குரு எத்தனாம் இடத்துக்கு வருகிறார், உங்கள் ராசிக்கு குரு எத்தனாம் இடத்துக்கு வருகிறார். இப்போ என்னுடைய ரிஷப ராசிக்கு குரு 2ஆம் இடத்துக்கு வருகிறார். அப்போ 2 9 செயல்படுத்த இருக்கிறார். 9ஆம் இடம் பாக்கியம், 2ஆம் இடம் பேச்சு. அப்போ 2ஆம் இடம் பேசி 9ஆம் இடம் பாக்கியத்தை அனுபவிக்க இருக்கிறோம். அப்போ நம்ம பேசக்கூடிய பேச்சு ஒரே மாதிரி தான் பேசுகிறோம். சில நேரத்தில் அது நம்ம நினச்சி பார்க்க முடியாத கிளைண்ட்டெல்லாம் கூட்டிகிட்டு வருது இல்லையா? ஒரே வீடியோ தான் 1,00,000 பேர் பார்க்குறாங்க. அந்த 1,00,000 பேரில் எத்தனை பேர் விஐபிஸ், எத்தனை பேர் சினிமா நட்சத்திரம், எத்தனை பேர் என் மேல் உயிராக மாறி இருக்கிறார்கள், எத்தனை பேர் எனக்காக உயிரையும் கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள்ன்றதெல்லாம் அந்த வீடியோவை நானே சில நேரத்தில் போட்டு பார்ப்பேன். என்ன அப்படி பேசிகிட்டு வந்த வீடியோவில் இப்படியெல்லாம் பாராட்டியிருக்காங்க அப்படி நானே என் வீடியோவை போட்டு பார்த்த நாட்கள்லாம் உண்டு. அதெல்லாம் நம்ம 2ஆம் இடம் தான் சொல்லுது. ஸோ அப்போ 2ஆம் இடத்தை பொறுத்து தான் விஷயமே. அப்போது மேசராசிக்கு 3ஆம் இடத்துக்கும், ரிஷபத்துக்கு 2ஆம் இடத்துக்கும், மிதுனத்துக்கு ராசியிலும், கடகத்துக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றார் குரு. அப்போது மேசராசிக்காரங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு போகும் பொழுது இளைய சகோதரம்
அப்போ இளைய சகோதரம் மூலியமாக உங்களுக்கு நன்மைகள் செய்வார். இளைய சகோதரத்துக்கு நன்மைகள் செய்வார். கணவன் மனைவி இணைவில் பிரச்சனைகள் இருந்தால் சால்வ் பண்ணி கொடுப்பார். தனித்தனி பெட்டாக இருந்தால் பெட்டரண்டி ஒன்று சேர்த்திடுவார். குரு நல்லா இருந்தார்னா ஒன்று சேர்த்துவார். குழந்தை பாக்கியங்களை அருள்வார். மேசத்துக்கு ரிஷபத்துக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறார் ராசிக்கு. அப்போ ரிஷப ராசிக்காரர்களுக்கு பேச்சின் மூலியமாக நீங்கள் வடிவேல் தான் ஒரு இதில் சொல்லுவார், பல்லாக்கு ஏறுறதும் வாயால் தான், பரதேசம் போகிறதும் வாயால் தான். நீங்கள் எல்லாமே வாயால் தான். வாய் தான் நம்ம வாழ்க்கைக்கு உயர்வுக்கும் தாழ்வுக்கும். யாகா வராயினும் நாக்காக்கன்னர் வள்ளுவர். ஏன் இந்த நாக்கு தான் அத்தனைக்கும் காரணம். நீங்கள் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்டவடு. எவ்வளோ பெரிய காயமாக இருந்தாலும் தீக்காயம் மாறிவிடும். ஆனால் சொல்லை கொட்டிவிட்டால் அள்ள முடியாது. அதனால் ரிஷபராசிக்காரங்க நல்லபடியாக பேசி நல்லபடியாக சம்பாதிங்க. மிதுனத்துக்கு ராசிக்குள்ளேயே வந்திருக்கிறார். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலமும் இதுதான். மிதுன ராசிக்காரர்கள் பல பேர்த்துக்கு, மிதுன லக்னக்காரர்கள் பல பேர்த்துக்கு குரு மீண்டும் பதவி கொடுப்பது. ஏன்னா இந்த குரு பயிற்சியில் தான் தேர்தல் வரப்போகிறது. மீண்டும் பதவி கிடைப்பதில் ஒரு சில சிக்கல்கள் ஏற்படும். ஏன்னா குரு எங்கு வருகிறாரோ அந்த இடத்த கொஞ்சம் காலி பண்ணுவார். அப்போது மிதுனத்தை கொஞ்சம் காலி பண்ணுவார். உங்கள் லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துக்கு வருதோ அத்தனாம் இடமாக அதை காலி பண்ணுவார். ஸோ 9ஆம் இடம் எனக்கு பாக்கிய ஸ்தானத்துக்கு வர்றார். ஏற்கனவே அதை என் லக்னத்துக்கு 9ஆம் இடத்துக்கு வர்றார். ஏற்கனவே எங்கள் அப்பா காலி. அதனால் என் தந்தையார் இல்லை, வேறு பாக்கியங்கள் எதுலையாவது உள்ள கை வைப்பார். ராசிக்கு 2ஆம் இடம் என்பதால் அங்கே நல்ல விஷயங்களையும் செய்வார். அதனால் மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது, மிதுன லக்னத்துக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு. கடக லக்னத்துக்கு கடக ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றார். நிம்மதியான உறக்கத்தை கொடுப்பார். வெளிநாட்டு பயணங்களை கொடுப்பார். அதே போல் வீண் விரயங்களை கொடுப்பார். நிறைய கடன் பண்ணுவார். கடன் பண்ணி வீடு கட்ட வைப்பார். கடன் பண்ணி நகை வாங்கிறது, கடன் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, நோய்வாய்ப்படுறது, நோய்வாய்ப்படுறதுக்கு உண்டான செலவுகள் செய்வது, உங்கள் தாயாருக்கு செலவு செய்வது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவார். அதனால் வீண் விரயங்களிலிருந்து உங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த நல்ல விரயம் பண்ணுறேன்னு கடன் வாங்கி லோன் படாதீங்க. அது சுப விரயமெல்லாம் கிடையாது. சரிங்களா? இஎம்ஐ கட்டுறது நான் ஜோசிக்காரனை வந்து கட்டுவான், நீங்கள் தான் கட்டணும். நீங்கள் இந்த ஊருக்குள்ளே இருக்கிற ஜோசிக்காரனுங்களாம் சுப விரயம் பண்ணியிருக்கா. நீங்கள் என்ன பண்ணுங்கள், கடன் வாங்கி நீங்கள் ஒரு கார் வாங்கியிருங்க, நீங்கள் கடன் வாங்கி இடம் வாங்கி போட்டிருங்க, நீங்கள் கடன் வாங்கி நகை வாங்கி போட்டிருங்க. இஎம்ஐ யாரா அவங்க அப்பா நான் கட்டுவான்னு திரும்பி கேட்டிங்கன்னு வச்சுங்க, அதுக்கு பதிலே இருக்காது. அதனால் இந்த சுப விரயம் அசுப விரயம்ன்றது உங்கள் கையில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல பண்ணுங்கள். உங்கள் கையில் ஒரு 10,000 ரூபா இருக்கா, 1 கிராம் தங்க நாணயம் வாங்கி வைங்க, போதுமானது. கடன் வாங்கி எதையும் செய்யாதீங்க. எவன் சொன்னாலும் கடன் வாங்காதீங்க. கடன் என்பது மிகப்பெரிய நோய். அந்த நோய் வளர்ந்து கொண்டே இருக்கும். அந்த நோய் தீரவே தீராது. கடகராசிக்காரர்களுக்கு கடன் தீரவே தீராது. அதனால் யார் சொல்லியும் நீங்கள் 12ஆம் இடத்துக்கு விரயஸ்தானத்துக்கு குரு வந்திருக்கிறார், நம்ம வந்து சுப விரயம் பண்ணுவோன்றது கிளம்பாதீங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ளே இப்போது கேது வந்திருக்கிறார். அதே போல் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் குரு வந்திருக்கிறார். அப்போ தொழில் லாபமாக நடக்க இருக்கிறது. பல சிம்மராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்காத தொழில் ரொம்ப சிறப்பாக நடக்க இருக்கிறது. அது நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இது நடைபெற இருக்கிறது. ரொம்ப அருமையான ஒரு விஷயம். ஏன்னா கேது 18 ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் ராசிக்குள் நுழைந்திருக்கிறது. அதே போல் மேலே 11ஆம் இடத்துல குரு வந்திருக்கிறார். ஸோ லாபஸ்தானத்தில் குரு இருப்பது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். கன்னிராசிக்காரர்களே, 10ஆம் இடத்துக்கு குரு வந்திருக்கிறார். 10ஆம் இடம் தொழில், 12ஆம் இடத்துல கேது இருக்கிறார். அப்போ 12ஆம் இடம் கேது அப்படிங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா கேது இறுக்கி பிடிப்பார் 12ஆம் இடத்துல. வீட்டில் பொண்டாட்டிலாம் சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. கன்னிராசிக்காரங்க இந்த நைட்டில் சண்டை போடுறதை விட்டுருங்க. பொண்டாட்டி என்ன சொன்னாலும் என்ன சொல்லணும், சொல்கிறியா சொல்கிறியான்னா தான் சொல்லணும். ஊவே சொல்லக்கூடாது. என்ன சொன்னாலும் சொல்லிடுங்க. எப்படி சண்டை வரும்? அந்த அம்மா எல்லாம் எருமை அப்படின்னா ஊன்றுங்க, வேலை முடிஞ்சு வச்சு 1 வருஷத்துக்கு. ஏன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் மிகவும் சிரமமான வருடமாக இருக்கும். தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழிலில் வேலையாட்கள் அமைவது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதே போல் ரொம்ப 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 சிரமப்பட்டு நீங்கள் தொழில் நடத்துகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். நிறைய வீட்டோட மாப்பிள்ளையாக போவதற்கு பல கன்னிராசிக்காரர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் மனைவியால் அடிபடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. குக்கரை தூக்கி கொண்டு ஓடி வரும் பொழுது தைரியமாக தடுக்காமல் ஓடி விடுவதே சிறப்பு என்பது என்னுடைய கருத்து. துலா ராசி துலா லக்னம் அன்பர்களே, லக்னத்துக்கு 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார் தலைவர். ஸோ 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியை உங்கள் லக்னத்தை பார்க்க போகிறார். அதே போல் லக்னத்துக்கு 11ஆம் இடத்தில் கேது இருக்கிறது. துலா லக்னத்துக்கு என்ன ஜாக்பாட்டுனா, 5ஆம் இடத்துல ராகு இருக்கார், 11ஆம் இடத்துல கேது இருக்கார், 6ஆம் இடத்துல சனி இருக்கார், 9ஆம் இடத்துல ராகு இருக்கார். இவங்க எல்லாரும் எங்கே பார்க்க போகிறாங்கன்னா லக்னத்துக்கு 3ஆம் இடத்தை பார்க்க போகிறாங்க. எங்கே? தனுசு ராசி மண்டலத்தை பார்க்க போகிறாங்க. தைரியமாக இறங்குங்க, எதுவாக இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம்.
வடிவேல் மாதிரி ஆனதாகட்டும், தைரியமாக கைப்புள்ள எட்ரா வண்டியை அப்படின்னு தைரியமாக இறங்குங்க. துளாராசி துலா லக்னத்துக்காரங்க தைரியமாக இந்த ஒரு வருஷம் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும். அதில் மாற்றமே கிடையாது. இறங்குங்க தைரியமாக. ஆனால் அந்த மடம் ஆகாட்டி சந்த மடம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கிரகங்கள் வலிமையாக இருக்கிறது. குலதெய்வம் வலிமை. 5ஆம் இடத்தில் ராகு, 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் மூத்த சகோதர ஸ்தானத்தில் கேது நிற்கிறார். அங்கே 9ஆம் இடத்துல குரு நிற்கிறது. எல்லோரும் தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்க போகிறார்கள். தைரியமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஆமாவா இல்லையான்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நடக்காது. தலைகீழாகத்தான் நிற்பான் கோட்டை சாமின்னு பிடிவாதமெல்லாம் பிடிக்கக்கூடாது. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சில முடிவுகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகிறது. அதுக்காக நான் ரொம்ப ரொம்ப நல்லவனாகத்தான் இருப்பேன் அப்படின்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அது அவ்வளோதான். துலா லக்னத்தில் 2 எக்ஸ்ட்ரீம் என்ன தெரியுமா? பயங்கரமான அயோக்கியத்தனமும் துலா லக்னமே, பயங்கரமான நல்லவர்கள் இருக்கிறதும் துலா லக்னமே. இந்த துலா விருச்சிகம் 2 லக்னம் அதே மாதிரி தான். ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு மேலே நல்லவனாக இருக்கிறவங்களும் துலா லக்னத்திலே இருப்பாங்க. இதில் நல்லவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான், பல பேர் துலா லக்னத்திலே இருப்பான். இந்த 19 வயசில் கல்யாணம் பண்ணிட்டு ஆடும் பாருங்க, அவனும் துலா லக்னத்திலே இருப்பான். நம்மளால் இந்த லக்னத்தை கணிக்கவே முடிய மாட்டேங்குது. அதான் ஏன் லக்னமே அதுதான், என்னாலேயே அதை கணிக்க முடியல. அதான் விஷயம். நாயகன் படத்தில் வரா மாதிரி நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இந்த துளாராசி துலா லக்னத்துக்காரர்கள் நடந்து கொள்கிறார்கள். குரு பயிற்சி சிறப்பாக இருக்க வேண்டுமென இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள். விருச்சக ராசி விருச்சக லக்ன நண்பர்களே, உங்களுக்கு லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல குரு போயிருக்கார். 8ஆம் இடத்துக்கு குரு போகும்பொழுது உடல்நலத்தில் கொஞ்சம் கை வைப்பார், அது உண்மைதான். அதே போல் விபரீத ராஜயோகத்துக்கும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்துவார். அதே போல் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல ராகு வந்திருக்கிறார். லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல கேது வந்திருக்கிறார். அப்போது நீங்கள் தொழில் பண்ணும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். புதிய தொழில் ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா உங்களுக்கு குருவின் பார்வை இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாயும் குருவின் பார்வையில் வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படும். செவ்வாய் வருடத்தில் 3 முறை மட்டுமே குருவின் பார்வையில் இருக்கும். அதனால் முடிவெடுக்கும் பொழுது ரொம்ப தெளிவாக முடிவெடுக்க வேண்டும். பார்ட்னர்ஷிப்பில் தொழிலை கூப்பிட்டா தயவு செஞ்சு போகாதீங்க. இண்டிவிஜுவலாக தொழில் பண்ணுங்கள். இண்டிவிஜுவலாக நீங்கள் தொழில் பண்ண உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கிற தொழிலாக இருந்தால் இந்த முறை கேது பகவானை ஏதாவது சரியில்லைன்னா அவரை சரி பண்ணி உங்கள் தொழில் வளத்தை இன்னும் கொண்டு வர்றதுக்கு உண்டான வேலையை பாருங்கள். தனுசு லக்னம் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு தான் உங்கள் ராசி அதிபதியே குரு. அவர் தான் உங்களுக்கு அப்படியே 7ஆம் பார்வையாக உங்களை பார்க்க போகிறார். அதே போல் 10ஆம் பார்வையாக சனி, 3ஆம் பார்வையாக ராகு. இவங்க எல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல பேர் வாழ்க்கையில் எக்ஸ்ட்ரீம் உச்சத்துக்கு போக போகிறீங்க, பல பேர் வாழ்க்கையில் எக்ஸ்ட்ரீம் கீழே வர போகிறீங்க. பிச்சை எடுத்தாலும் குரு தான் காரணம், கோடீஸ்வரனாலும் குரு தான் காரணம். அதுக்கு நான் எந்த வகையிலையும் காரணம் இல்லை. எட்டக்கு இவரை சொல்லாம விட்டார் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா குரு இங்கே பல பேர்த்துக்கு உச்சத்தை தூக்கி உட்கார வைக்க போகிறார். குரு பார்க்க கோடி நன்மை தான், நான் இல்லைன்னெலாம் சொல்லலை. ஆனால் குரு நல்லபடியாக பார்க்குறாரா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. தனுசு ராசி வாங்கினாலும் அட்டி பயங்கரமாக வாங்கும். அதே போல் மேலே ஏறி உட்காந்தாலும் எக்ஸ்ட்ரீம் வேறு லெவலில் போய் உட்கார வைக்கும். மஞ்சுமால் பாய்ஸ் படம் மாதிரி 18 கோடிக்கு படம் எடுத்து அது 200 கோடிக்கு ஓடினாலும் உண்டு. கங்குவா படம் மாதிரி 200 கோடிக்கு படம் எடுத்து அது 18 கோடிக்கு ஓடினாலும் உண்டு. அது சொக்கனாங்கையில் தான் இருக்குது. அப்போது கிரகங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். மகர ராசி மகர லக்னத்துக்கு ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் வார்த்தைகளில். குறிப்பாக மாமனார் மாமியார்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக இருங்க. மகர ராசிக்காரங்களே கொஞ்சம் பேசுகிறத கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல தருணங்களெல்லாம் பேசியே கெடுத்துக்கிறீங்க. அதான் விஷயமே. உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் அவரே 2ஆம் இடத்துக்கு அதிபதியாக வர்றதுனால மகரத்தில் வாயை விட்டே பல இடத்துல மாட்டிக்கிறீங்க. அதனால் இப்போ ராகு வேறு 2ஆம் இடத்துல வந்து உட்காந்துருக்கார். தயவு செய்து நீங்கள் பேசியே உங்களுக்கு வர்ற நல்ல வாய்ப்பை கெடுத்துக்காதீங்க. சினிமாவில் அந்த காமெடி ஆக்ட்ரஸுக்கு கொடுப்பாங்க, இந்த பேசியே ஒரு நல்ல விஷயத்தை கெடுத்துற மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் பேசியே பல விஷயத்தை கெடுத்துக்கிறீங்க. தயவு செய்து பேசி கெடுத்துக்காதீங்க. உங்களுக்கு லக்னத்துக்கு 6ஆம் இடத்துக்கு தலைவர் வந்திருக்கிறார். ரொம்ப அருமையான விஷயம். குரு 6ஆம் இடத்துக்கு, 6இல் குரு ஊரில் பகைன்னு சொல்லியிருக்கான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஊரில் பகை இழுத்துறாமல் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பாருங்கள். உங்கள் லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் கேது வந்திருக்கிறார். கேது கொஞ்சம் உடல்நல பாதிப்புகளெல்லாம் கொடுக்கிருக்கிறார். அவங்கெல்லாம் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துங்க. தொழில் ரீதியாக ரொம்ப கவனமாக இருங்க. தொழிலாளிகிட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. தொழிலாளிகள் அமைவதில் நிறைய சிரமங்களும் சிக்கல்களும் ஏற்படும். கும்பராசிக்காரர்களுக்கு ராகு கும்பத்தில் வந்திருக்கிறார். உங்கள் ராசியிலேயே ராகு இருக்கிறார். வெரி ஜாக்பாட். இன்னொன்று உங்களுக்கு 5ஆம் இடத்துல குரு போயிருக்கார். அது ஒரு பெரிய நல்ல விஷயம். உங்களுக்கு 7ஆம் இடத்துல கேது இருக்கார். கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கிறதுக்கான ஆண்டு இந்த ஆண்டு. நிறைய பேர் வீடு கட்ட போகிறீங்க, நிறைய பேர் இடம் வாங்க போகிறீங்க, நிறைய பேர் பையனுக்கு பிள்ளை கல்யாணம் பண்ணுவீங்க. இல்லை உங்களுக்கே திருமணம் நடைபெறாமல் இருந்தால் திருமணம் குழந்தைகள் எல்லாம் நல்லபடியாக கிடைக்கும்.
உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் உண்டு. கிரகங்களெல்லாம் நல்ல அமைப்பில் இருக்கிறதா அப்படிங்கிறத பாருங்கள். மீன லக்னம் மீன ராசி அன்பர்களே, உங்களுக்கு லக்னத்துக்கு 4ஆம் இடத்துக்கு குரு போயிருக்கார். உங்கள் ராசி அதிபதி 4ஆம் இடத்துக்கு போய் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்த தொழில் ஸ்தானத்தை பார்க்க போகிறார். அப்போது எல்லோரும் சேர்ந்து உங்கள் 10ஆம் இடத்தை பார்க்க போகிறாங்க. தொழிலில் ரொம்ப கவனமாக இருங்க. தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். சில இடத்துல யோசிச்சுக்கிட்டு பண்ணாமல் விட்டுறாதீங்க. இந்த 1க்கு 2 வருது, 2க்கு 4 வருது, 4க்கு 8 வருதுலாம் விட்டுட்டு நியாயமான தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் தொழில் ரொம்ப நல்லபடியாக மேலே வரும். ரொம்ப ரொம்ப அருமையாக மேலே வரும். அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. இது உங்களுக்கு கிடச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் தான். 4ஆம் இடத்துக்கு போயிருக்கேன்னா நல்லா வீடு கட்டுவீங்க. எல்லோரும் 10ஆம் இடத்தை பார்க்கணுன்னா நல்ல தொழில் அமையும். தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அதே போல் லக்னத்துக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு போயிருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல விரயங்கள், சுப விரயங்கள், வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு மாப்பிள்ளை எல்லாம் கிடைக்கும். அது வெளிநாட்டு மாப்பிள்ளை, வெளிநாட்டு மணப்பெண் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது இந்த ஆன்லைன் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் உங்களை ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஃபேஸ்புக்கில் காதலியெல்லாம் தேடாமல் ஃபேஸு காதலியை தேடுங்க. வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் குரு பயிற்சி ஆகிறது உங்களுக்கு குரு நன்மையை செய்ய வேண்டுமெனில் மேஷம், விருச்சகம், செவ்வாயுடைய ராசிக்காரர்கள் தோரம் போட்டு வாங்கி பசுமாட்டுக்கு தானமாக கொடுக்கலாம். தோரம் போட்டு நம்ம கோமடத்துலேயே கிடைக்கும். நாங்கள் சொல்கிற பொருளெல்லாம் நம்ம கோமடத்துலேயே கிடைக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க நேரில் வாங்கி கொடுங்க. இல்லை நீங்கள் ஃபோன்லேயே பணம் அனுப்பிச்சாலும் உங்கள் பேருக்கு இங்கே அர்ச்சனை செய்யப்படும். ரிஷபம், துலாம் கடலை புண்ணாக்கு வாங்கி கொடுங்க. கடலை சுக்கிரன், கடலை புண்ணாக்கு ஒரு மூட்டை வாங்கி கொடுங்க. புதன், மிதுனம், கன்னி பருத்தி புண்ணாக்கு, பருத்தி கொட்டை வாங்கி கொடுங்க. பசுந்தீவனங்கள் வாங்கி கொடுங்க. சந்திரன், கடகராசிக்காரங்க தேங்காய் புண்ணாக்கு வாங்கி கொடுக்கலாம். நெல் தவிடு வாங்கி கொடுங்க. நெல் அரிசி. சந்திரன், சூரியனுக்கு பார்த்திங்கன்னா கோதுமை தவிடு வாங்கி கொடுங்க. கோதுமை தவிடு வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் தனுசு, மீனம் 136 வாழைப்பழம், 36 கிலோ கொண்டக்கடலை வாங்கி கொடுங்க. உங்களுக்கு குரு பகவானின் ராசி. நீங்கள் குரு பயிற்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். மகரம், கும்பம் சனி பகவான் உளுந்தம் போட்டு எள்ளு புண்ணாக்கு அதை வாங்கி கொடுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோமடத்துலேயே கிடைக்கும். நீங்கள் இதில் உங்களுக்கு ஸ்க்ரீனில் இப்போ கோமடத்தோடைய ஃபோன் நம்பர் வந்துகிட்ருக்கு. அவங்களுக்கு ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னா ஃபோன் தான் பண்ணுறீங்க. ஃபோன் எடுக்க முடியலன்னு கீழே கமெண்ட் பண்ணுறீங்க. ஒரு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அது நீங்கள் என்ன உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இங்கே வாங்கி வச்சுருவாங்க. அதோட விலை என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுவாங்க. நீங்கள் ஜிபே பண்ணலாம், ஃபோன்பே பண்ணலாம், பேடிஎம் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் நம்பர் வேணுன்னா அக்கௌண்ட் நம்பரில் அனுப்பிச்சிக்கலாம். நீங்கள் நேரில் பணம் கொடுத்துக்கலாம். இங்கே நீங்கள் கோமடத்துக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும் 80G நம்ம கொடுக்குறோம். 12 இருக்குது. ஸோ நீங்கள் 5000 ரூபாய்க்கு நீங்கள் பொருள் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா 80G ரிசிப்ட் வாங்கிக்கலாம். 2500 நீங்கள் டேக்ஸ் அதில் க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கோமடத்துக்கு நீங்கள் எவ்வளவு நீங்கள் டொனேஷன் பண்ணாலும் அதில் 50% நீங்கள் திரும்ப க்ளைம் பண்ணிக்கலாம். 80G எல்லோருக்குமே நம்ம போட்டு கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க 80G ரிசிப்ட் கேட்டு வாங்கிக்கிங்க. ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறவங்க உங்களுடைய பேர், உங்களுடைய ஊர், அதில் முடிஞ்ச எங்களுக்கு பேன் கார்டு நம்பரோடு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் பேன் கார்டு நம்பரையே மென்ஷன் பண்ணி உங்கள் 80Gக்கு நாங்கள் கொடுத்துருவோம். நீங்கள் உங்கள் ஆடிட்டரை கொடுத்து நீங்கள் 80G க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று நீங்கள் இன்புற்று மகிழ்வோடு பல்லாண்டு வாழ வேண்டும். அன்பர்களே, குரு பயிற்சி அன்னைக்கு போய் நல்லபடியாக குருதட்சிணாமூர்த்தியை, குரு பகவானை, சிவபெருமானை, ரங்கநாதனை, மீனாட்சியை, அம்பாளை, தாயாரை வழிபடுங்கள். குரு உங்களுக்கு எந்த இடத்துக்கு வந்திருந்தாலும் குரு உங்களுக்கு நன்மையே செய்ய வேண்டுமென குரு பகவானிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். என் குருநாதர் தம்பிரான் சிவவாக்கியரன் பொற்பாதங்களை தொட்டு நான் இந்த குரு பயிற்சி எனக்கு நல்ல குரு பயிற்சியாக இருக்க வேண்டுமென வேண்டிக் கொள்கிறேன். என்னுடைய சீடர்களுக்கும் என்னுடைய அன்பர்களுக்கும் என்னுடைய பக்த கொடிகள் அனைவருக்குமே இனிய குரு பயிற்சி திருநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவரும் நல்ல உடல்நலம் பெற்று நல்ல செல்வ வளம் பெற்று வாழ்ந்து எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எல்லாரும் இன்புற்று மகிழ்வோடு பல்லாண்டு வாழ வேண்டும். குரு பயிற்சி அன்னைக்கு நம்ம மதியம் 1 மணிக்கு நம்ம கோமடத்தில் அனைவருக்கும் ஆசீர்வாதம் செய்து நம்ம காசுகள் கொடுத்து அனைவருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறோம். அந்த அன்னைக்கு கோமடத்துக்கு வர்றவங்க நேரடியாக ஆசி பெறலாம். அந்த அன்னைக்கு அந்த காசை வாங்கிட்டு போய் வீட்டில் மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சிங்கன்னா செல்வ வளம் பெருகும். ஏன்னா உங்கள் அனைவருக்குமே நம்ம அஷ்டலட்சுமி யாகம் பண்ணி காசுகள் கொடுக்குறோம். இதை சமீப காலமாக ஒரு 2-3 நிகழ்வுகளை கொடுத்துருக்கோம். இந்த வரக்கூடிய குரு பயிற்சி அன்னைக்கும் இதை கொடுக்குறோம்.
வாங்க எல்லாரும் நம்ம கோமடத்தில் ஒன்றாக சந்திப்போம். மதியம் 1 மணிக்கு நம்ம இதை செய்ய இருக்கிறோம். உங்கள் அனைவருக்குமே நீங்கள் வர்றவங்க முன்னாடியே கூப்பிட்டு புக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு மதிய உணவு வேணுமா, இல்லைங்க ஏதாவது வண்டி வேணுமா, ஆட்டோ ஸ்பெசிலிட்டி வேணுமா, வேறு ஏதாவது வேணுனாலும் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி வைக்கிறோம். நீங்கள் முன்கூட்டியே புக் பண்ணி வச்சுருங்க. பூ, மாலை, பழங்கள் என்ன வேண்டுமோ இதை நாங்கள் புக் பண்ணி வச்சிட்றோம். வாங்க எல்லோரும் ஒன்றாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.